பாகு ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து மைதா வந்து 3 கப் நான் எடுக்க போகிறேன். இது 1 kg பாகு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து 2.5 கப் வச்சுருக்கேன். இதில் 2.5 கப் இருக்குது. ஒரு கொப்பரை, இதை வந்து நம்ம நல்லா திருவிக்கணும். சர்க்கரை ஒரு 2 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்து கசகசா 1/4 கப் இருக்குது. 5 ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஏலக்காவும் வந்து பொடிச்சிக்கலாம். கொப்பரை வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். கசகசா மட்டும் வந்து நல்லா கழுவிட்டு அது கொஞ்சம் மேலாக்க வந்து நம்ம ஊற்றினோன்னா அந்த அடியில் கல் இருந்தால் மண் அது மாதிரி கொஞ்சம் அழுக்குங்க இருந்தால் நம்ம வந்து அதை இருத்திடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ கொப்பரை திருவியாச்சு. இப்போ பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் வந்து நல்லா பொடி செஞ்சுட்டேன். இப்போ நம்ம மைதா வந்து 3 கப் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கசகசா ரெடி பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கசகசாவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதை மேலாக்க வந்து நம்ம கசகசா மட்டும் எடுத்துக்கலாம். அடியில் வந்து மண் இருந்தால் தங்கிடும். இப்போ வந்து எல்லாம் க்ளீனாக தான் வருது. சொல்ல முடியாது, நம்ம மண் இருந்தால் தானே நம்ம பலகாரமே கெட்டுடும். அதனால வந்து நம்ம எதுக்கும் வந்து நம்ம மேலாக்க வந்து இருத்துக்கலாம். இப்போ கசகசா வந்து நல்லா வந்து இருத்துட்டோம். அது மேலாக்க வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்படி இருத்தோன்னா அது வந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்ணுறேன். பாருங்கள், கீழே மண் இருக்குது பாருங்கள். சாதாரணமாக கசகசால இருக்கும். அப்போ இதோடு நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளோட பலகாரமே கெட்டுடும். அதனால இது எடுத்துடலாம். இப்போ இந்த கசகசா வந்து ஒரு க்ளீன் டவலில் வந்து இது மாதிரி வந்து பரப்பி விடுங்க. ஏன்னா அது நம்ம கழுவினதுனால வந்து அந்த ஈரம் இருக்கும். இது கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இது மாதிரி பரப்பி விட்டோம்னா அந்த ஈரம் வந்து இந்த டவலெல்லாம் இழுத்துரும். அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஏலக்காய் பொடிச்சாச்சு, அதையும் கலக்கிடலாம். இதில் இப்போ நான் 1 கப் சர்க்கரை போடுறேன். நான் பார்த்துட்டு அப்புறமா வந்து இன்னொரு 1/2 கப் போடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக சர்க்கரை போட்டுக்கலாம். கசகசா வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை வறுத்து இதில் கொட்டி நம்ம திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக தேங்காய் துருவி அதை வறுத்து செய்வாங்க. பட் இது வந்து உங்களுக்கு கெடாது, ரொம்ப நாள்வே இருக்கும்.
இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட இந்த பொடி வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுக்கலாம். கசகசா கொப்பரை எல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த கசகசா வந்து இப்போ நம்ம வறுத்துக்கலாம். கசகசா ஈரமாக வந்து நம்ம போட முடியாது பவுடரில். அதனால் வறுத்து நல்லா ஆற வச்சு அது உள்ளே சேர்த்துட்டோன்னா நம்ம அது வந்து ரொம்ப நாளைக்கு கூட வந்து இந்த ஸ்நாக்கை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எல்லாம் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்ல லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கசகசா வந்து ஆறிடுச்சு. நல்லா இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரு கப் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப் போட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1/2 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் நான் வந்து கலக்கிக்கிறேன். நான் இதில் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விடலாம். இது தனியாக வச்சுக்கலாம். இது சோமாஸ் மோல்டு. இதில் வந்து நம்ம வச்சு அதை மூடினோன்னா அது வந்து 2 சைடும் பைண்ட் ஆகிடும். இது இல்லாதவங்க எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பொடி இது மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. மாவில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டில் வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போல் தேய்க்க போகிறோம். இதை எவ்வளோ கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தின்னாக வந்து தேய்க்கணும். இப்போ நம்ம இது தேய்ச்சிக்கலாம். அது அந்த மாவு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மைதா வச்சுக்கோங்க. மெலிசா வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். மைதா போட்டு தேய்க்கணும். இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். நம்ம எப்படி சப்பாத்தி செய்கிறோமோ அதே மாதிரி தான். நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தான். இப்போ இப்படி தேய்ச்சிட்டோம். இது மாதிரி வச்சிருங்க. இப்போ இந்த குழியாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த ஓரெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம்.
இது மாதிரி நல்லா வந்து பைண்ட் ஆகிடும். இது மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த பல்லு மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம தாண்டி வைக்கணும். இந்த இது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராலாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நம்ம தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எடுத்துடலாம். கையில் பண்ணுறதும் சொல்லிடுறேன். இப்போ பூரி மாதிரி தேய்ச்சாச்சு. இது உள்ள வந்து இந்த பவுடர் வச்சுக்கோங்க. இது வந்து நான் இதுதான் செய்வேன். மோல்டில் யூஸ்வலாக செய்ய மாட்டேன். இது மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்க, இவ்வளோதான். இது வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக தான். இல்லைன்னா பிரிஞ்சிடுச்சுன்னா ஆயில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அது மோல்டில் வந்து எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதனால தான் நான் இப்படி தான் பண்ணுவேன். சும்மா இப்படி ரோல் பண்ணி இது மாதிரி வந்து நம்ம பைண்ட் பண்ணிடணும். இன்னும் சேஃப்டிக்கு இது மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க, பென் மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா ஒரு டிசைன் மாதிரி இது மாதிரி வச்சிட்டோன்னா என்ன செஞ்சாலும் இது பிரியாது. உள்ளே இருக்கிற பூரணம் வந்து பிரிஞ்சு ஆயிலில் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆயிலை மாற்ற வேண்டியிருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது போல் நம்ம பேட்சாக செஞ்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைட் திருப்பி போடலாம். இப்போ சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அடுத்தது வேறு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன்.